இலங்கையின் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்த இந்த வேலை திட்டத்தின் கீழ் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையில் சிறந்த முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட 300 பேருக்கு அவர்களின் எதிர்கால கற்றல் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதியுதவி வழங்கப்படுகின்றது. இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி சத்யாஞ்சல் பாண்டேயும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்த புலமை பரிசில் இன்னும் ஒரு புலமை பரிசில் அல்ல. இதனை நாங்கள் மகாத்மா காந்தியின் பெயரில் வழங்குகின்றோம். இது உங்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அவரின் வாழ்க்கையை நாங்கள் முன்மாதிரியாக அமைத்துக் கொள்ளலாம் என நான் நம்புகின்றேன். அவர் கூறியிருக்கின்ற ஒரு விடயம் மிகவும் முக்கியமானது. நாங்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த மாற்றம் நமக்குள் இருந்து ஆரம்பமாக வேண்டும் என கூறியுள்ளார். நாங்கள் மாறினால்தான் நாங்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய முடியும் என கூறியிருக்கின்றார். சமூகத்தில் எமது கல்வி கட்டமைப்பில் பொருளாதாரத்தில் என அனைத்திலும் நாம் மறுமலர்ச்சிக்கான மாற்றத்தை உருவாக்குவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பமே இது. அந்த மறுமலர்ச்சி மாற்றத்திற்கான தலைமைத்துவத்தை நீங்கள் ஏற்க வேண்டும். ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அந்த மாற்றம் உங்களுக்குள் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறான நாட்டை உருவாக்க நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் எவ்வாறான சமூகத்தில் வாழ எதிர்பார்க்கின்றீர்கள்? அதிலுள்ள இயல்புகள், அதிலுள்ள எதிர்பார்ப்புகளின் மாற்றங்கள் நமக்குள் இருக்கின்றதா என்பதை நாம் அனைவரும் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மாற்றத்திற்காக நாம் முன் நின்றாலேயே சமூகத்தையும் நாட்டையும் உலகத்தையும் எம்மால் மாற்ற முடியும். සමාජයත් රටත් ලෝකයත් වෙනස් කරන්න පුළුවන් වෙන්නේ.